ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு ப்ரிசர்வேஷன், உணவை பதப்படுத்துதல் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபுட்டு ப்ரிசர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் டெக்கே ஆர் ஸ்பாயிலேஜ் பை ஸ்டோரிங் இன் எ கண்டிஷன் ஃபிட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ இப்போ ஒரு பொருளை எதுக்காக எப்போ பதப்படுத்துறது அப்படின்னா, இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட்டு ஃப்ரம் டெக்கே ஆர் ஸ்பாயிலேஜ். உணவை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு வழிமுறையும் நம்ம என்ன சொல்கிறோம், உணவை பதப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படிலாம் பண்ணலாம், பை ஸ்டோரிங் இன் எ கண்டிஷன் ஃபிட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ அப்போ நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் எந்த கண்டிஷனில், நம்ம வச்சிருந்து சாப்பிடக்கூடிய ஃபியூச்சர் யூஸுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் இஸ் ப்ரிசர்வ்டு டு இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட். ஸோ ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேலிடிட்டி, அதாவது அந்த ஃபுட்டினுடைய வேலிடிட்டியை வந்து அதிகப்படுத்தலாம். ரிட்டைன் த கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்டு நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அதனுடைய நிறம், சுவை, திடம்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அந்த சத்து பொருட்கள் எல்லாமே குறையாமல் அப்படியே வச்சுருக்கலாம். இன்க்ரீஸ் ஃபுட் சப்ளை. ஸோ உணவு வளங்களை அதிகப்படுத்தலாம், ரைட்டா. தென் டெக்ரீஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட். உணவு அதாவது உணவை வேஸ்ட் பண்ணுறதை குறைச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறதுனுடைய பயன்கள். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ட்ரையிங்னா என்னது, காய வைக்கிறது. ட்ரையிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஆர் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் த ஃபுட். ஸோ இப்போ ஒரு உணவில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுறது, அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரையிங் சொல்லுவோம். இட் கேன் பி டன் எய்தர் பை சன் ட்ரையிங், எக்ஸாம்பிள் சீரியல்ஸு, ஃபிஷ்ஷு. ஸோ இப்போ மீனை காய வச்சா கருவாடு ஆகுது இல்லையா. ஸோ அது அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தானியங்களை காய வைக்கிறது, ரைட்டா. அடுத்து வந்து அதாவது பருப்புகளை காய வைக்கிறது. அடுத்து வேக்கம் ட்ரையிங், எக்ஸாம்பிள் மில்க் பவுடரு, சீஸ் பவுடரு. ஸோ இப்போ வேக்கம் ட்ரையிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்க் பவுடரு, சீஸ் பவுடர்லாம் என்ன பண்ணுறோம், வேக்கமில் தான் பண்ண முடியும், சன்லைட்டில் வைக்க முடியாது, ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாட் ஏர் ட்ரையிங், எக்ஸாம்பிள் கிரேப்ஸு, ட்ரை ஃப்ரூட்டு, பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹாட் ஏர் ட்ரையிங். நமக்கு சிப்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா, உலர் திராட்சை கிடைக்குது இல்லையா, நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து கிடைக்கும், இந்த ஹாட் ஏர் ட்ரையிங். சூடான காற்றை அதில் தெளிக்கிறது மூலமாக அல்லது அனுப்புறது மூலமாக நம்ம அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஆவியாக்கி அந்த பொருளை என்ன பண்ண வைக்கிறோம், அப்படியே ட்ரை பண்ணுறோம். ட்ரையிங் இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் சச் அஸ் பாக்டீரியா, ஈஸ்ட், மோல்டு. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, ட்ரையிங் காய வைக்கிறது அப்படிங்கிறது அதில் பாக்டீரியா, ஈஸ்ட்டு, மோல்டு அப்படிங்கிறது ஃபஞ்சை, ரைட்டா. ஸோ இவங்கெல்லாம் வளராமல் தடுக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்மோக்கிங். இன் திஸ் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் மீட் அண்ட் ஃபிஷ் ஆர் எக்ஸ்போஸ்டு டு ஸ்மோக். த ட்ரையிங் ஆக்ஷன் ஆஃப் த ஸ்மோக் டென்ஸ் டு ப்ரிசர்வ் த ஃபுட். ஸோ அப்போ இறைச்சியையும் மீனையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மோக் பண்ண வைக்கிறது, அதாவது ஸ்மோக்கில் வைக்கிறது, புகை மூட்டுறது, ரைட்டா. ஸோ புகை மூட்டுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த புகை வந்து என்ன பண்ணும், எக்ஸஸ் ஆஃப் நீர் என்ன பண்ணிடும், உறிஞ்சிடும். ஸோ அப்போ அதனால் அந்த மீட்டோ அல்லது ஃபிஷ்ஷோ என்ன ஆகிடும், ட்ரை ஆகிடும், ஓகேவா. அடுத்தது இர்ரேடியேஷன், கதிர்வீச்சுக்கு உட்படுத்துதல். ஃபுட் இர்ரேடியேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்போசிங் ஃபுட் டு ஆப்டிமம் லெவல்ஸ் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் ஆர் யூவி ரேஸ் டு கில் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அண்ட் பெஸ்ட் அண்ட் டு ப்ரிசர்வ் இட் ஃப்ரெஷ்னஸ், ரைட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ரேடியேஷன்ஸ்லாம் வைக்கிறது. அடுத்தது கோல்டு ஸ்டோரேஜ். இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், எல்லாத்து வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், கோல்டு ஸ்டோரேஜ். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோரிங் த பெரிஷபிள் ஃபுட் சச் எஸ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு ஸ்டோரேஜ், குறைந்த வெப்பநிலையில் உள்ள வச்சிடும். அட் லோ டெம்பரேச்சர். Preserving the food products at low temperature slow down the biological and chemical reactions and prevents its spoilage. ஸோ அப்போ இந்த லோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஸ்லோ டவுன் த பயாலஜிக்கல் அண்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு உயிர்வேதி வினைகளும் நடக்காமல் பாதுகாத்துக்குது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, அந்த ஃபுட்டு கெட்டு போகாமல் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரிட்ஜில் அரிசி மாவு ஆட்டி அப்படியே குண்டாவாக வச்சு ஒரு வாரம் அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. குழம்பு ஒரு நாளைக்கு வச்சு அது 4 நாளைக்கு ஒரு வாரம் வச்சு சாப்பிடக்கூடாது, ரைட்டா. எல்லாத்துக்குமே வேலிடிட்டி இருக்குது, ரைட்டா. தென் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசிங். ஸோ ஃப்ரீசிங் அப்படிங்கிறது உறைய வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீசிங் இஸ் ஒன் ஆஃப் த வைட்லி யூஸ்டு மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். This process involves storing the food below 0 degree at which microorganisms cannot grow. Chemical reactions are reduced and metabolic reactions are delayed. ஸோ இப்போ ஃப்ரீசிங், ஒரு பொருளை 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே உறைய வைக்கும்போது அது கிட்டத்தட்ட உறைஞ்சி போயிடும் இல்லையா. ஸோ அதில் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே நடக்காது. ஸோ இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ வைட்லி யூஸ்டு மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். அடுத்து வந்து பார்த்தோன்னா பாஸ்டரைசேஷன், நம்ம பாலை குளிரூட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம்.
Pasteurization is the process of heat treatment of liquid food products. Example for preservation of milk and beverages. Beverages அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லிக்விட் ஃபுட்ஸை தான் beverages அப்படின்னு சொல்லுவோம். This process also involves boiling of milk to a temperature of 63 degrees Celsius for about 30 minutes and suddenly cooling to destroy the microbes present in the milk. ஸோ இப்போ இந்த பால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 63 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, கொதிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பால் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கொதிஞ்ச பால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே சடனாக 4 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ 4 டிகிரி செல்சியஸ் கொண்டு வரும்போது என்ன ஆகும், அதில் இருந்த எல்லா பாக்டீரியாஸ் நேரம் அழிஞ்சு போயிடும். எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் அதில் உயிர் வாழாது. ஸோ இப்போ இந்த ஹீட்டிங் அண்டு கோல்டிங் இந்த 2 ப்ராசஸை சேர்த்ததுக்கு பேர் தான் என்னது பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம். இது யார் கண்டுபிடிச்சாங்க, இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அதனால தான் இந்த ப்ராசஸ் பேர் என்னது பாஸ்டரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேனிங்னா என்னது, கேனில் அடைக்கிறது, டின்னில் அடைக்கிறது, அதுதான் வந்து கேனிங்னு சொல்லுவோம். இன் திஸ் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மோஸ்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் அண்ட் சம் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ், அதான் உடனே சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே ப்ராசஸ்டு அண்ட் ஸ்டோர்டு இன் ஏ க்ளீன் ஸ்டீம்டு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ். இது என்ன ஸ்டீம்டு ஏர்டைட் கண்டெய்னர் அப்படின்னா நீராவியால் அதை என்ன பண்ணுவாங்க, உள்ளே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோலாக என்ன ஆகும், அந்த நீராவிக்குள்ளார போயிட்டு வரும். ஸோ அப்போ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸ்லாம் என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிருக்கும். அண்ட் ப்ரெஷர் அண்டு தென் சீல்டு. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் அந்த உணவுப் பொருளை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, டைட்டாக சீல்டு பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது கேனிங். இட் இஸ் தென் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்டு கூல்டு டு டெஸ்ட்ராய் ஆல் மைக்ரோப்ஸ். ஸோ இப்போ அதை அதிக வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தி அதை குளிர்விக்கிறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ்லாம் என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிடும். அடுத்தது அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா பதப்படுத்தக்கூடிய பொருட்கள், அதை தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபுட் கேன் பி ப்ரிசர்வ்டு பை ஆடிங் நேச்சுரல் அண்டு சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சரியா? சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து பார்த்தா என்னென்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இப்போ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னா சம் நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல்ஸ் லைக் சால்ட்டு, சுகர் அண்ட் ஆயில் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய உப்பு, சர்க்கரை, எண்ணெய், ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், உணவை பதப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? தென் இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் சால்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட்டு. அடிஷன் ஆஃப் சால்ட் ரிமூவ்ஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் த ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். ஸோ அப்போ நம்ம உப்பில், அதாவது நம்ம அந்த எதை பதப்படுத்துகிறோமோ அதை வந்து உப்பு அதிகமாக சேர்க்கும்போது என்ன பண்ணும், அந்த அதிகப்படியான உப்பு அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய நீரை பூரா உறிஞ்சிடும் பை த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்னது, இன் லிக்யூடில் வந்து பார்த்தோம்னா லிக்விட் மாலிகூல்ஸில் ஹையர் கிரேடியண்ட்லேருந்து லோயர் கிரேடியண்ட்டுக்கு என்ன ஆகும், பாஸ் ஆகும். அதாவது வாட்டர் மாலிகூல்ஸ், அதாவது லிக்விட் மாலிகூல்ஸ், அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். This prevents the growth of bacteria and reduces the activity of microbial enzymes. ஸோ அப்போ இது பாக்டீரியல் க்ரோத்தை குறைச்சிரும். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோபியல் என்சைம்ஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்ணிடும், ரெடியூஸ் பண்ணிடுது. மீட்டு, ஃபிஷ்ஷு, கூஸ்பெரி, அதாவது நம்ம நெல்லிக்காய், லெமன் அண்டு ரா மேங்கோஸ், அதாவது ரா மேங்கோஸ்ங்கிறது பச்சை மாங்காய் இருக்கு இல்லையா, ஆர் ப்ரிசர்வ்டு பை சால்ட்டிங். வேறு ஒன்றுமே கிடையாது, ஊறுகாய் போடுறதும் உப்பு கண்டம் போடுறது தான். ரைட்டா? இப்போ மீட்டில் வந்து பார்த்தோம்னா உப்பு கண்டம்னு சொல்லுவோம். நம்ம கிடா வெட்டிட்டு நிறைய என்ன பண்ணுவோம், கறி மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், சின்னதாக வெட்டி மஞ்சள் உப்பும் போட்டு என்ன பண்ணுவோம், கயிற்றுல கட்டி தொங்க விட்டுருவோம். ஸோ அதான் உப்பு கண்டம் போடுறது. ஸோ இப்போ இதை உணவு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சர் யூஸுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு, கருவாடு. ரைட்டா? அடுத்து கூஸ்பெரி, லெமனு, ரா மேங்கோஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊறுகாய் போட்டு வைக்கிறது. இதுவும் வந்து உப்பு கண்டம் தான். ரைட்டா? உப்பு போட்டு பெரட்டி தானே வைக்கிறோம் ஊறுகாய் போடுறதுக்கு முன்னால். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்ட்டிங் சொல்லுவோம். Salt is also used as a preservative in pickles, canned foods, etc. அடுத்து வந்து பார்த்தோன்னா அடிஷன் ஆஃப் சுகர், சர்க்கரை சேர்த்துறது. எது இதில், sugar or honey is added as a preservative to increase the shelf life of fruits and fruit products like jam, jellies, squash, etc. ஸோ அப்போ இந்த ஃப்ரூட் அண்டு ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூஸஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ரொம்ப நாள் அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் ஆடிங் சுகர் ஆர் ஹனி சேர்க்குறோம். ரைட்டா? இது ரெண்டையும் சேர்க்கறது மூலமாக இது என்ன பண்ணும், அந்த பொருளை கெட்டு போகாமல் பாதுகாத்துக்கும். திஸ் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர், அதாவது ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் சுகர் அண்ட் ஹனி ஹெல்ப்ஸ் டு ரெடியூசிங் த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் ஃபுட்
அண்ட் ஆல்சோ மினிமைசிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் இன் ஃப்ரூட்ஸ். ஸோ அப்போ அந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன், ஃப்ரூட் ஆக்சிஜன் ஆட் ஆகிறதா ஆக்சிடேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஹைட்ரஜன் ரிமூவல். ஸோ அப்போ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணிடும், குறைச்சிடும். ஸோ அப்போ அதனால் அந்த ஃப்ரூட் என்ன ஆகாது, கெட்டு போகாது, அழுகி போகாது. ரைட்டா? தென் அடுத்தது அடிஷன் ஆஃப் ஆயில், எண்ணெய் சேர்க்குறது. அடிஷன் ஆஃப் ஆயில் இன் பிக்கிள்ஸ் ப்ரிவென்ட்ஸ் த கான்டாக்ட் ஆஃப் ஏர் வித் ஃபுட், ஹென்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேனாட் க்ரோ அண்ட் ஸ்பாயில் த ஃபுட். இப்போ நம்ம ஊறுகாய் போடுறோம் இல்லையா, ஊறுகாய் போட்டால் என்ன பண்ணுறோம், நிறைய அந்த உப்பில் போட்டு பெரட்டி 2-3 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோம், சமையலுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம், 2 கரண்டி எண்ணெயை ஊற்றுவோம். அப்போ அந்த ஊறுகாய் வந்து என்ன ஆகணும், நல்லா எண்ணெயில் மூழ்கி இருக்கணும். அப்போ அந்த ஊறுகாய் வந்து எண்ணெயில் மூழ்கி இருந்தால் தான் வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டுக்குமான கான்டாக்ட் வந்து குறையுது. ஸோ அப்போ உள்ளே என்ன பண்ண முடியாது, எண்ணெயை தாண்டி காற்று உள்ளே போகாது. ஸோ அதனால் அங்கே என்ன வளராது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளராது. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எதெல்லாம் செயற்கையான பதப்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் ஆசிட், வினிகர், சோடியம் மெட்டா பைசல்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் பைசல்ஃபேட் ஆர் ஆடட் டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் சாசஸ், ஜாம்ஸ், ஜெல்லிஸ், பேக்கடு ஃபுட்ஸ் அண்டு ரெடி டு ஈட் ஃபுட்ஸ். ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலே சொன்னோம் இல்லையா, சோடியம் பென்சோயேட்டு, சிட்ரிக் ஆசிடு, வினிகர், சோடியம் மெட்டா பைசல்ஃபேட் அண்டு பொட்டாசியம் பைசல்ஃபேட் ஆர் ஆடட். ரைட்டா? ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் டிலே த மைக்ரோபியல் க்ரோத் அண்ட் கீப் த ஃபுட் சேஃப் ஃபார் லாங் டூரேஷன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அடல்ட்ரேஷன், அதாவது உணவு கலப்படம். Adulteration is defined as the addition or subtraction of any substance to or from food. So that the natural composition and the quality of food substance is affected. So adulterant is any material which is used for the purpose of adulteration. ஸோ அப்போ அதுதான் கலப்படம். ஒரு உணவுப் பொருளை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அதில் ஆட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொருளை வெளியில் எடுக்கிறோம், நியூட்ரிட்டிவ் வேல்யூ வெளியே எடுக்கிறோம். இதை தான் வந்து என்னென்னு நம்ம சொல்கிறோம், அடல்ட்ரேஷன், கலப்படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? இது என்ன பண்ணுது, ரெடியூஸ் த ஃபுட் குவாலிட்டியை குறைச்சிடுது. தென் சம் ஆஃப் த காமன்லி அடல்ட்ரேட் ஃபுட்ஸ் ஆர் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ், காஃபி பவுடர், டீ பவுடர், டர்மரிக் பவுடர், சாஃப்ரான், குங்குமங்கிறது இல்லையா, அண்டு கன்ஃபெக்ஷனரி, நான் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், ஸ்பைசஸ், எடிபிள் ஆயில்ஸ், மீட்டு, பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையும் என்ன பண்ணுறாங்க, அடல்ட்ரேட் பண்ணுறாங்க, கலப்படம் பண்ணுறாங்க. த அடல்ட்ரன்ஸ் இன் ஃபுட் கேன் பி கிளாஸிஃபைட் இன் 3 கேட்டகரிஸ். என்னென்ன அப்படின்னா, நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ், இயற்கையாகவே நடக்கக்கூடிய அடல்ட்ரன்ஸ், இன்சிடென்டல் அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ், அதாவது இன்சிடென்டல், தற்செயலாகவோ அல்லது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நடக்கக்கூடிய கலப்படம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ட், முக்கியமாக வணிக நோக்கத்துக்காக மட்டுமே செயல்படக்கூடிய கலப்படம். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் அடல்ட்ரன்ட். Natural adulterants are those chemicals or organic compounds that are naturally present in food. Example, toxic substances in certain poisonous mushrooms, prussic acid in seeds of apple and cherry, marine toxins, fish oil poisoning, environmental contaminants. ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே அந்த உணவுப் பொருள் என்ன இருக்கும், விஷ பொருட்கள் இருக்கும். ரைட்டா? விஷம் வந்து அதில் இருக்கும், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ அப்போ அந்த உணவுப் பொருளை அது எப்போ அளவுக்கு மீறி, இயற்கையாகவே சில பொருட்கள் என்னாகும், அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பொருள் என்னவாயிரும், நமக்கு சாப்பிட முடியாத பொருட்களாயிரும். ஸோ இதை தான் நேச்சுரல் அடல்ட்ரன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்சிடென்டல் அல்லது unintentionally added adulterants. These types of adulterants are added unknowingly due to ignorance or carelessness during food handling and packaging. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்செயலாக நடக்கக்கூடியது. ஸோ ஃபுட்டு பேக்கேஜ் பண்ணுறதுலையோ அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக என்ன சொல்லுவோம், இக்னோரன்ஸ், அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனாலையோ என்னாகும், நமக்கு இந்த அடல்ட்ரன்ட் கலப்படம் நடக்கிறது. பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், ஸோ பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆட் ஆகிறது. ட்ராப்பிங்ஸ் ஆஃப் ராடன்ஸ், இன்செக்ட், ராடண்ட் பைட்டு அண்ட் லார்வா இன் ஃபுட் டூரிங் இன் ஸ்டோரேஜ். ஸோ ட்ராப்பிங்ஸ் ஆஃப் ராடண்ட்டு இன்செக்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூச்சி கடிக்கிறது இல்லையா, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுல பூச்சிகள் தெரியாமல் கடிச்சிட்டு போகும், அதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியாது. ரைட்டா? ஸோ அது கடிச்சிருக்கா இல்லையான்னு கூட நம்மளால் கவனிக்க முடியாது, நம்ம அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா லார்வா இன் ஃபுட்டு. ஸோ அப்போ ஃபுட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சிகளுடைய லார்வாக்கள், முட்டைகள் இருந்து அதுலேருந்து என்ன வந்திருக்கும், லார்வாக்கள், புழுக்கள் நெஞ்சிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து வந்து பார்த்தோன்னா மைக்ரோபியல் கண்டாமினேஷன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேத்தஜன்ஸ் லைக் எஸ்ரிஷியா கோலை, சால்மனெல்லா இன் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ரெடி டு ஈட் மீட் அண்ட் பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வெளியிலேருந்து மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது என்வரான்மெண்ட்லேருந்து என்ன ஆகும், ஓப்பன் செஞ்சு வச்சுருப்போம். நம்ம சாப்பாட்டையோ அல்லது ஏதோ ஒன்று ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது போய் என்ன ஆகிடும், அதில் உட்காந்துடும், நமக்கு அது தெரியாது. ஸோ இதெல்லாம் கேர்லெஸ்னஸ். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்சிடென்டல் ஆர் இன்டென்சிட்டி, அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த நோக்கமும் இல்லை கலப்படம் செய்கிறதுக்கு. ஸோ அதை தான் இதை நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்டென்ஷனலி ஆடட் அலர்டன்ட். இது கலப்படம் செய்யணும்னு செஞ்சே செய்யக்கூடிய கலப்படம். என்னென்ன, தீஸ் அடல்ட்ரன்ஸ் ஆர் ஆடட் இன்டென்ஷனலி ஃபார் ஃபினான்ஷியல் கெயின். ஸோ வணிக நோக்கத்துக்காக மட்டுமே, காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே என்ன பண்ணுறாங்க, கலப்படம் பண்ணுறாங்க. அண்ட் ஹேவ் சீரியஸ் இம்பேக்ட் ஆன் ஹெல்த் ஆஃப் த கன்சியூமர்ஸ். ஸோ அப்போ வாங்குறவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அதிகமான என்ன பண்ணிடுது, நோயை உண்டு பண்ணிடுது. தீஸ் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் இன்க்ளூட் என்னென்ன இருக்காங்க, அடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் வினிகர், சிட்ரிக் ஆசிட், சோடியம் பைகார்பனேட், பேக்கிங் சோடா, ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் மில்க்கு, மாடிஃபைடு ஃபுட்டு ஸ்டார்ச்சு, ஃபுட்டு ஃப்ளேவர்ஸு, சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ஸு. இது எல்லாமே என்னது, எல்லாமே கலப்படம் தான். ஸோ நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் அப்படிங்கிறது எங்கே பார்க்கலாம், நம்ம டெய்லியும் வாங்கி குடிக்கிறோம் இல்லையா, போவன்டோ, 7up, ஸ்ப்ரைட்டு, இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதனுடைய பேக்கிங்கில் பாருங்கள் காம்போசிஷனில் போட்டிருப்பான். அதாவது என்னது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் அப்படின்னு ஒரு ஜென்டலாக ஒரு வார்ட் போட்டிருப்பான். அதெல்லாம் என்னது, கலப்படம் தான். ரைட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல்ஸ் லைக் கால்சியம் கார்பைடு டு ரைப்பன் பனானாஸ் அண்ட் மேங்கோஸ். பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம, கால்சியம் கார்பைடுகள் போட்டு பழுக்க வைக்கிறது. ஸோ அந்த பழங்கள் வந்து பார்த்தோன்னா காயாக இருக்கும்போதே மேலே என்ன ஆயிடும், மஞ்சள் கலராக மாறிடும். ஆனால் உள்ளே எப்படி இருக்கும், காயாகவே தான் இருக்கும். அதான் பழுத்த மாதிரி வெம்பி போன பழங்களாக இருக்கும். சரியா? ஸோ அது கார்பைட்கள் மூலமாக பழுக்கிறது. அடுத்து நான் சர்டிஃபைடு ஃபுட் கலர்ஸ் கண்டெய்னிங் கெமிக்கல்ஸ் லைக் மெட்டலிக் லெட் ஆர் யூஸ்டு டு கிவ் கலர்ஸ் டு வெஜிடபிள்ஸ் லைக் green leafy vegetables, bitter gourd, green peas, etc. These colors are added to give the fresh look to the vegetables. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா நான் சர்டிஃபைடு ஃபுட் கலர்ஸ். ஸோ நான் சர்டிஃபைடு ஃபுட் கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத ஃபுட் கலர்ஸ். இப்போ கேசரி பவுடர்னு ஒன்று விற்பாங்க. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் கேசரி செஞ்சோம்னா ஏதோ ஒரு கலர் எடுத்து கொட்டிடுது, ஆரஞ்சு கலர் எடுத்து கொட்டுறது, மஞ்சள் கலர் எடுத்து கொட்டுறது, பச்சை கலர் எடுத்து கொட்டுறது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சர்டிஃபைடு ஃபுட் கலர்ஸு. அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கெமிக்கல்ஸ் லைக் மெட்டல் லெட், லைட்டாக அதாவது மெட்டலிக் லெட், கார் ஈயம்னு சொல்லுவாங்க. ரைட்டாக, ஈயம் கலந்துருக்கும் அதில். அடுத்து வந்து பார்த்தோன்னா கிவ் கலர்ஸ் டு வெஜிடபிள்ஸ் லைக் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரைகளில், அப்புறம் பெட்டர்கார்டு பாவக்காய்க்கு, அப்புறம் பச்சை பட்டாணின்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி பிரியாணி, இந்த மஷ்ரூம் இதில் எல்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பச்சை பட்டாணியில் வந்து பார்த்தோன்னா பச்சையாக தெரியணுங்கிறத என்ன பண்ணுவாங்க, சாயத்தில் நினச்சி வைக்கிறது, க்ரீன் கலர் சாயத்தில் நினச்சி வச்சுருப்பான். நீங்கள் வீட்டில் வந்து அந்த பட்டாணிக்கு நல்லா தேய்ச்சிங்கனாலே என்ன ஆகிடும், சாயம் தனியாக பச்சை கலரில் போகும். ஸோ இதுவும் வந்து என்ன தான், எல்லாமே கலப்படம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடிபிள் சிந்தட்டிக் வேக்ஸ் லைக் ஷெலாக் ஆர் கார்னபா வேக்ஸ் இஸ் கோட்டட் ஆன் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், பேர் டு கிவ் ஷைனிங் அப்பியரன்ஸ். கடைங்களில் நம்ம பார்த்துருப்போம். அப்படியே இந்த பெரிய பெரிய கடைங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழத்தை டெய்லியும் தொடச்சி வச்சுட்ருப்போம். பார்த்துருக்கீங்களா? காலையில் ஏர்லி மார்னிங்கில் அதை கடை திறக்கும்போது போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு துணி வச்சு ஆப்பிள் எல்லாம் தொடச்சி வச்சுட்ருப்போம். காரணம் என்ன, அந்த ஷைனிங் அப்பியரன்ஸுக்கு அது மேலே என்ன தடவி வச்சுருப்பான், வேக்ஸை தடவி வச்சுருப்பான், மெழுகு தடவி வச்சுருப்பான். அது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா ஏருக்கும் அந்த ஃப்ரூட்டினுடைய அந்த தோலுக்கும் என்ன ஆகும், கான்டாக்டை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிடுறான், வேக்ஸை தடவி வச்சுருப்போம். ஸோ அப்போ அது வந்து கான்டாக்டையும் குறைச்சிடும், ப்ளஸ் என்ன பண்ணுதா, ஷைனிங் பளபளன்னு இருக்கும். நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், அப்பா பளபளன்னு புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்குவோம். ஆனால் வாங்குறது எல்லாமே என்னது, கிட்டத்தட்ட 2 மாதத்து 3 மாதத்து ஆப்பிளை தான் நம்ம வாங்குகிறோம்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரேட் ஃபுட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கலப்பட பொருட்கள்னால நமக்கு உண்டாகக்கூடிய நோய்கள். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரேட். எம்மாடி Consumption of these adulterated foods may lead to serious health effects like fever, diarrhea, nausea, vomiting, gastrointestinal disorders, asthma, allergy, neurological disorder, skin allergies, immune suppression, kidney and liver failure, colon cancer and even birth defects. ஸோ அவ்வளோதான் நோய்களே இருக்குது. ரைட்டா?
ஸோ அப்போ இதுக்கு மாரி என்ன கிடையாது, நோய்கள் கிடையாது. ரைட்டாக, எல்லா நோய்களும் இதுக்குள்ளார தான் இருக்குது. ஸோ அப்போ கலப்படம் செய்யப்பட்ட உணவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. அதை விற்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊக்குவிக்கவும் கூடாது. அதாவது ஒரு பொருள் நமக்கு கலப்படம்னு தெரிஞ்சால் விற்கிறவங்கள்ட்ட நேரடியாக நம்ம என்ன பண்ணணும், ஏன் கலப்பட பொருளை விற்கிறீங்க அப்படின்னு நம்ம கொஷின் பண்ணணும். ரைட்டா. ஸோ நம்ம எல்லாருமே நமக்கு என்னென்னு போயிட்டோம் அப்படின்னா விற்கிறவன் என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பான், கலப்பட பொருளை விற்றுக்கிட்டே தான் இருப்பான். நோய்வாய்ப்பட்டு தாக்குறவங்க யார், திருப்ப நம்மளாக தான் இருப்போம், இல்லைன்னா நம்ம குடும்பங்களை சேர்ந்த வேறு யாரோ தான் இருப்பாங்க. ரைட்டா. அடுத்து ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல். The government always ensures that the pure and safe food is made available to the consumers. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், ensure that the pure and safe food. ஸோ அப்போ எல்லாருக்கும் வந்து என்ன இருக்கணும், சுத்தமான உணவு, சுகாதாரமான உணவு கிடைக்கணும்னு நினைக்கிறான். In 1954 the Indian government enacted the food law known as Preservation of Food Adulteration Act and the Prevention of Food Adulteration Rules in 1955 with the objective of ensuring pure and wholesome food to the consumers and protect them from fraudulent trade practices. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 1954 இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரோம், ஃபுட் லா, உணவு பாதுகாப்பு விதிகளை கொண்டுட்டு வரோம். என்னென்ன, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உணவு கலப்படத்தை தடுக்கக்கூடிய விதி. அடுத்தது த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரூல் விதி என்னது, 1955 த அப்ஜெக்டிவ் என்சூரிங் பியூர் அண்ட் ஹோல்சம் ஃபுட் டு த கன்சியூமர்ஸ், சுத்தமான சுகாதாரமான உணவு கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் அப்படிங்கிறதான். அண்ட் ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் ஃப்ராட்லண்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ், குற்றம் செய்கிறவங்க, கலப்படம் செய்கிறவங்க அல்லது ஃப்ராடு பண்ணுறவங்கள்ட்டேருந்து, இந்த பண்ணி சம்பாதிக்கிறவங்கள்ட்டேருந்து மக்களை பாதுகாக்கணும். ஸோ இதுதான் இந்த விதிகள். மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் ஃபார் இட்ஸ் சேல் ஆர் கிளியர்லி அவுட்லைன் இந்த ஆக்ட். ஸோ எல்லாமே இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. சட்டம் ரொம்ப கடுமையான சட்டமாக அமல்படுத்தப்பட்டிருக்கு. ரைட்டா. அடுத்து ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ். யாரெல்லாம் இந்த ஃபுட் குவாலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா ஐஎஸ்ஐ, அக்மார்க்கு, எஃபிஓ, எஃப்சிஐ அண்ட் அதர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ஃபோர்ஸ் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க என்ன பண்ணுறாங்க, செட்டப் இன் த இயர் 1965 வித் த ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ்ஸை கொடுக்குறாங்க. என்னென்ன, எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா விவசாயிகள்கிட்ட அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய விலை அண்ட் சேஃப்கார்டிங் த விவசாயிகளுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்னது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. தென் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபுட் கிரைன்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ அப்போ நாட்டில் உள்ள எல்லா இடங்களுக்கும் என்ன பண்ணணும், ஃபுட் கிரைன்ஸ் தானியங்களை வந்து வழங்கணும். மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்டு பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் டு என்ஷூர் நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ அப்போ நாட்டின் பாதுகாப்பு கருதி அதை உணவுப் பொருளை என்ன பண்ணி வச்சுருக்கோம், பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உணவுகளை தானியம் சேமித்து வைக்கிறது, எதுக்காக, ஃப்யூச்சர் யூஸில் போதுமான அளவுக்கு நெல்தானியங்கள் பஞ்சம் ஏற்படக்கூடிய காலங்களையோ அல்லது வறண்ட காலங்களையோ நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக. ரெகுலேட் த மார்க்கெட் ப்ரைஸ் டு ப்ரொவைட் ஃபுட் கிரைன்ஸ் டு கன்சியூமர்ஸ் அட் ரிலையபிள் ப்ரைஸ். ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலேட் பண்ணுறது. ஸோ இப்போ சந்தை விலை நிர்ணயம் போடுறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டு ப்ரொவைட் ஃபுட் கிரைன்ஸ் டு கன்சியூமர்ஸ் அட் ரிலையபிள் ப்ரைஸ், மக்கள் வாங்கக்கூடிய விலைக்கு இவங்க விலை நிர்ணயம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய வேலைகள். ஸோ அவங்க இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் த ஸ்டாண்டர்டைஸ்ட் மார்க் அண்ட் ரோல் இன் ஃபுட் சேஃப்டி. ஸோ இதெல்லாம் வந்து சில குறிப்பிட்ட ஃபுட் மார்க்ஸ், கண்ட்ரோல் ஏஜென்சிஸினுடைய ஃபுட் மார்க்ஸ், ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க்கு, அதனுடைய ரோல் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஐஎஸ்ஐ, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நோன் அஸ் ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், IBIS, பிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சர்டிஃபைஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் லைக் ஸ்விட்சஸ், வயரிங் கேபிள்ஸ், வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் மோட்டார், கிச்சன் அப்ளையன்சஸ் எக்ஸெட்ரா எல்லாத்துலேயும் என்ன இருக்கணும், ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும். ஐஎஸ்ஐ முத்திரை இருந்துச்சுன்னா தான் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, குவாலிட்டி. அடுத்து வந்து பார்த்தோன்னா அக்மார்க், அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங், அதை தான் அக்மார்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சர்டிஃபைஸ் அக்ரிகல்ச்சுரல் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் லைக் சீரியல்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், பல்சஸ், ஹனி, பட்டர் எக்ஸெட்ரா. ஸோ விவசாய விளைபொருட்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்டைஸ் தான் என்னது, அக்மார்க் அப்படின்னு சொல்கிறது. ரைட்டா, அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங். அடுத்து வந்து பார்த்தோன்னா எஃபிஓ, ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். ஸோ இப்போ ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எஃபிஓ அப்படிங்கிற சிம்பிள். ஓகேவா, இவங்களுடைய வேலை என்ன, சர்டிஃபைஸ் த ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜூஸு, ஜாம்ஸு, சாஸு, கேண்டு ஃப்ரூட்ஸு, அதாவது
டின்னில் அடைக்கப்பட்ட பழங்கள் அண்டு வெஜிடபிள்ஸ் பிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்ஸ் இருக்கும். இந்த மார்க் இருந்துச்சுன்னா தான் அது நல்ல உணவுப் பொருள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து FSSAI அப்படின்னு சொல்லுவோம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த பப்ளிக் ஹெல்த் த்ரூ ரெகுலேஷன் அண்டு சூப்பர்விஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. ஸோ அப்போ உணவுப் பொருட்கள் என்ன பண்ணுறோம் நம்ம, ஃபுட் சேஃப்டி உணவு பாதுகாப்பை மானிட்டர் பண்ணுறாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பப்ளிக் ஹெல்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலேட் பண்ணக்கூடியவங்க உணவு பாதுகாப்பின் மூலமாக, ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா FSSAI. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் லெசன் அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.